السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال رب اغفر لي ولأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதமாக இருக்கிறது. அந்த அல் குர்ஆனில் மனித குலத்துக்கு தேவையான சகல விடயங்களையும், வழிகாட்டல்களையும், நல்லுபதேசங்களையும், முன்மாதிரிகளையும் அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். முன்னைய நபிமார்களுடைய வரலாறு, அவர்களுடைய வாழ்வில் காணப்பட்ட நமூனாக்கள், படிப்பினைகள், இவைகளை கியாமத்துடைய நாள் வரைக்கும் யாராலும் அந்த சம்பவங்களை மறக்கவோ மறுக்கவோ முடியாத அளவு அல்லாஹு தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த நபிமார்களுடைய வரலாறு அல் குர்ஆனில் மிக அழகாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்ற அதே நேரத்தில் மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா இரண்டு நபிமார்களுடைய வரலாற்றை குர்ஆனில் பேசுகிற போது அவர்களுடைய குடும்ப பின்னணி, அவர்களுடைய சகோதர சகோதரிமார்களை சேர்த்து அல்லாஹு தஆலா இரண்டு நபிமார்களுடைய வரலாற்றை குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஒருவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். لقد كان في يوسف واخوته آيات للسائلين. அல்லாஹ் சொல்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் அவருடைய சகோதரர்கள், இந்த சகோதரர்மார்களுடைய வாழ்க்கையில் படிப்பினை இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த குடும்பம், அவர்களோடு பிறந்த சகோதரர்கள், இவர்களை அல்லாஹ் குறியாக, மையமாக, அடிப்படையாக வைத்து குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் மிக அழகாக பேசுகின்றான். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் உலகத்தில் நபிமார்களில் ஆக சிறந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அடுத்ததாக
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களில் மிக சிறந்தவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பின்னால் யார் சிறந்தவர் உயர்ந்தவர் என்பதில் உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களில் மூன்றாவது அந்தஸ்தை பெறுகின்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பேசுகிற நேரத்தில் அங்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரன் ஹாரூன், அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மரியம் அல்ல, இன்னும் ஒரு மரியம் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் எங்களுடைய உறவினர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், நெருங்கிய உறவினர்கள் ஒன்றோ எங்களை பெற்றவர்கள், அவர்களை நாங்கள் பெற்றோர் என்று சொல்வோம், எங்களை பெற்றவர்கள். இது எங்களுடைய தெரிவு கிடையாது. மனைவி எங்களுடைய தெரிவு. ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு இஸ்லாம் 4 பெண்களோடு திருமணம் செய்து வாழ்வதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது, தெரிவை கொடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் ஒரு தந்தை தான், ஒரு தாய் தான். எங்களால் தாய் தந்தையர்களை தெரிவு செய்ய முடியாது. அல்லாஹ் தெரிவு செய்து எங்களை குழந்தைகளாக, பிள்ளைகளாக உலகத்தில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். எம்மை பெற்றவர்கள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு அவர்களோடு பேச வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. நாங்கள் ஏராளமாக கேட்டிருக்கிறோம், அவைகளை விளங்கி இருக்கிறோம். இரண்டாவது சாரார் கண்ணியமானவர்களே, நாம் பெற்றெடுத்த எங்களுடைய பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக பேசியிருக்கிறது. மூன்றாவது மிக நெருங்கிய உறவினர் எங்களோடு பிறந்தவர்கள். நாம் மிக அதிகமாக எம்மை பெற்றவர்களை பற்றி பேசுகிறோம், நாம் பெற்ற பிள்ளைகளை பற்றி பேசுகிறோம். இஸ்லாம் மிக பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கின்ற, நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிற போது கூட அந்த சகோதர உறவை இணைத்து அல்லாஹ் பேசியிருக்கிறான் என்றால், எம்மோடு பிறந்த சகோதரர்கள், சகோதரிமார்கள், இவர்களுக்கும் நாம் செய்கின்ற கடமைகள் இஸ்லாத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு மிக அதிகமாக உபகாரம் செய்ய வேண்டும், யாரோடு நான் சேர்ந்து இருக்க வேண்டும், யாரை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கேட்டபோது முதலாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மக், உன்னை பெற்றெடுத்த உனது தாய். இரண்டாவது சொன்னார்கள் அபாக், உன்ட வாப்பா, உன்னுடைய தந்தை. மூன்றாவது சொன்னார்கள் உஹ்தக், உன்னோடு பிறந்த உன்னுடைய சகோதரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் 2 உறவுகளை பேசினார்கள். முதலாவது சொன்னார்கள், யாருக்கு உலகத்தில் 3 பெண் குழந்தைகள் கிடைத்து, 3 பெண் குழந்தைகள், பெண் குழந்தைகளை பராமரிப்பது, வளர்ப்பது ஒரு சிரமமான ஒரு காரியம். பக்குவமாக அவர்களை வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். பெண் குழந்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் யாருக்கு 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட, இன்னொரு அறிவிப்பில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளை கொடுத்து அவர்களுக்கு அந்த மனிதர் நல் ஒழுக்கத்தை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, யார் உலகத்தில் 3 பெண் குழந்தைகளை வளர்த்தெடுப்பார்களோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஹுல் ஜன்னா,
அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அதன் தொடராக சொன்னார்கள், மன் கானத் லஹு ஸலாத்து அஹவாத், யாருக்கு உலகத்தில் 3 சகோதரிகள் கிடைத்து 3 சகோதரிகளுக்கு நானாவாக 3 சகோதரிகளுக்கு தம்பியாக ஒருவர் வாழ்கிறாரா, அஹ்ஸன சுஹ்பதஹுன்ன, அந்த சகோதரிமார்களோடு மிக அழகாக அவர் நடந்து கொள்கிறார், உறவுகளை பேணி நடக்கிறார், சிரமம் வருகிற போது உதவி செய்கிறார், கஷ்டங்கள் வருகிற போது உதவுகிறார். மேலும் வத்தகல்லாஹ ஃபீஹின்ன, அந்த சகோதரிமார்களுடைய விடயத்திலே அவர் அல்லாஹ்வை பயந்து நடந்தால் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த சஹாபியை பார்த்து, முதலாவது உண்ட உம்மா, இரண்டாவது உண்ட வாப்பா, மூணாவது உன்னோடு பிறந்த சகோதரி, இவங்களுக்கு நீ அதிகமாக உபகாரம் செய்யணும். திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம், பொறுப்புகள் போயிட்டு பொறுப்புகள் முடிஞ்சென்று நினைக்க கூடாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி, அவரு ஷஹீதாக்கப்படுகிறார், மரணித்து விடுகிறார், கடனாளியாக மரணித்து விடுகிறார். 9 பெண் குழந்தைகளை விட்டு விட்டு போய் விடுகிறார். 9 பெண் குழந்தைகள், ஒரே ஒரு ஆண் குழந்தை. சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது கேட்கிறாங்க, ஜாபிர் நீங்க திருமணம் செஞ்சிட்டீங்களா? சொன்னாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் நான் திருமணம் செஞ்சிட்டேன். கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர், அவர் முதலாவது திருமணம் செய்யறாரு. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிர் அஸய்யிபன் அவ் பிக்ரா, நீங்க ஒரு வாலிபன், அழகான ஒரு வாலிபன், நீங்க திருமணம் செஞ்சிருக்கிறது ஒரு குமரி பெண்ணையா, திருமணம் ஆகாத ஒரு குமரி பெண்ணா, அல்லது ஏற்கனவே திருமணம் செய்த விதவை பெண்ணையா திருமணம் செஞ்சிருக்கிறீங்க? கண்ணியமான சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஒரு விதவை பெண்ணைத்தான் திருமணம் செஞ்சிருக்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிர் நீங்க ஒரு வாலிபர், உங்களுக்கு ஒரு குமரி பெண்ணை திருமணம் செய்யலாம், ஏன் விதவையை திருமணம் செய்தீர்கள், முதலாவது திருமணம்? சொன்னார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் என் வாப்பா மௌத்தாகும் போது எனக்கு 9 சகோதரிகள், இந்த 9 சகோதரிகளை பராமரிக்கிறதுக்கு வளர்க்கிறதுக்கு பொருத்தமாக நான் பார்த்தது ஒரு விதவை பெண்ணை. ஏன் ஒரு விதவை பெண்ணுக்கு குடும்ப பொறுப்பு இருக்குது, குடும்ப பொறுப்பை பத்தி தெரியும். எப்படி என்ற ஒரு குழந்தையை பராமரிப்பதை போன்று எனது சகோதரிகளை பராமரிப்பதற்கு தகுதியானவள் ஒரு விதவை பெண் தான் யா ரசூலல்லாஹ், அதனால் நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கிறேன். ஹதீஸ்ல வருது, தம்சுஹுன்ன, என்ற சகோதரிமார்களுடைய முடிய வாரிடோனும், என்ற சகோதரிமார்களை உடுப்பாட்டோனும், என்ற சகோதரிமார்களுடைய சிதுமத்துகளை செய்யணும், கடமைகளை செய்யணும் என்றதுக்காக யா ரசூலல்லாஹ் என்ற ஆசைகளை, என்ற உணர்வுகளை நான் கட்டுப்படுத்தி, இயல்பாக ஏற்படக்கூடிய என்ற ஆசைகளை நான் கட்டுப்படுத்தி ஒரு விதவை பெண்ணை தெரிவு செஞ்ச என்ற சகோதரிமார்களை பராமரிக்கிறதுக்காக வேண்டும். இணையமான சகோதரர்களே, இந்த எங்களுடைய சகோதரிமார்களை நாங்க பார்க்கிறது, அவங்க வறுமையோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு எங்களுடைய ஜகாத்தையும் கொடுக்கலாம். எங்களுடைய சகோதரி கஷ்டப்படுறாங்க, தாத்தா கஷ்டப்படுறா, தங்கச்சி கஷ்டப்படுறா, ஜகாத்துடைய ஒரு பகுதியை கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சகோதர சகோதரியுடைய உறவு அமைய வேண்டும் என்று இஸ்லாம் பேசியிருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட வரலாற்று அல்லாஹ் பேசும்போது, அவங்களோட சிறுபிராயத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது ஃபிரௌனுடைய வீட்டில். அந்த காலத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று ஃபிரௌன் கட்டளையிட்ட நேரத்தில்
மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌனுடைய வீட்டிலே அவர்கள் வளர்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுடைய மகன் மூசாவை நீங்கள் கடலிலே போட வேண்டும். கடலிலே போட்டு விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நீண்ட சம்பவம் குர்ஆன் பேசுகிறது. பிறகு ஃபிரௌன் அந்த குழந்தையை அவன் எடுக்கிறான், எடுத்து வளர்க்கின்றான். இந்த நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, மூசா நபியுடைய தாய்க்கு அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக ஃபிரௌனுடைய வீட்டில் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. மூசா என்று தெரிந்தால் ஃபிரௌன் அந்த குழந்தையை கொலை செய்து விடுவான். இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மூசா நபியுடைய தாய் தன்னுடைய மகள் மரியமை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், காலத் லியுக்திஹி குஸ்ஸி, என்னுடைய மகளே, உன்னுடைய சகோதரன் மூசா ஃபிரௌனுடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும். ஃபிரௌன் அவரை கொலை செய்து விடுவான். என்னோடு வாழ வேண்டிய குழந்தை அல்லாஹ்வுடைய விரோதி ஃபிரௌனுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மகளே, நீ யாருக்கும் தெரியாமல், குர்ஆன் பேசுகிறது, நீ யாருக்கும் தெரியாமல் என்னுடைய மகன் மூசா எப்படி வளர்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதை நீ அவதானிக்க வேண்டும். எனது மகனை நீ பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் பேசுது. இந்த நேரத்தில் இந்த குழந்தையுடைய சகோதரி தான் இந்த பெண் என்று ஃபிரௌனுக்கு தெரிந்தால் ஃபிரௌன் அந்த பெண்ணை கொலை செய்து விடுவான். உயிர் போகக்கூடிய பயங்கரமான ஒரு கட்டம். தனிமையில் இருந்து அந்த பெண் மறைவாக இருந்து ஃபபசுரத் பிஹி அன் ஜுனுபின் வஹும் லா யஷ்உரூன், குர்ஆன் பேசுது. மறைவாக இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா நபியுடைய தாத்தா பாதுகாக்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது என்ற செய்திகளை உம்மாவுக்கு ரகசியமாக செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உயிர் போகக்கூடிய கட்டம், பயங்கரமான கட்டம். அந்த நேரத்தில் கூட ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரன் மீது காட்டிய பாசத்தை இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனில் அந்த பயங்கரமான நிகழ்வை பேசுகிறார். கண்ணியமான சகோதரர்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களோடு பிறந்தவர்கள் தான் எங்களுக்கு பலம். இன்னைக்கு சில பேர் சொல்றது, ஏண்ட கூட்டாளிமார் எவ்வளவு நல்லம், என நானா தம்பிமார் மோசம். கண்ணியமான சகோதரர்களே, இது குர்ஆனுக்கே மாற்றமான ஒரு கருத்து. குர்ஆன் வாப்பாக்கு உம்மாக்கு அடுத்ததாக அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது சகோதரர்களுக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ரசூலாக உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? அவர்களால் பேச முடியாது. பேசுவார்கள், திக்கி திக்கி பேசுவார்கள். குர்ஆன் சொல்கிறது, அவருடைய நாவில் கொன்னல், திக்குவா என்று சொல்லுவார்கள், திக்கி திக்கி தான் பேசுவார்கள். இப்போது அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான், மூசா நீங்க ஃபிரௌனிடத்தில் சென்று என்னை பற்றி, எனது மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி சொல்ல வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்படுகிறார்கள். சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு பயமாக இருக்கிறது, என்னால் பேச முடியாது. ஃபிரௌன் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், அந்த ஃபிரௌனோடு என்னால் பேச முடியாது, பின் வாங்குகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் என்னால் தனிமையில் சென்று ஃபிரௌனோடு பேசவும் முடியாது, பேசுகின்ற அளவுக்கு பேச்சாற்றலும் கிடையாது. இந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். என்ன துஆ? யா அல்லாஹ், என்ன நாவுல இருக்கக்கூடிய கொன்னல நீ இல்லாமக்கணும். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. யா அல்லாஹ், என் உள்ளத்தை விசாலமாக்கு, என்னுடைய சகல விடயங்களையும் எனக்கு லேசாக ஆக்கித்தா. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, என் நாவுல இருக்கக்கூடிய கொன்னல நீ இல்லாமலாக்க வேண்டும். அடுத்ததாக அவங்க கேட்டது, வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி. யா அல்லாஹ், எனக்கு உதவியாக
இன்னும் ஒருவரை நீ நபியாக ஆக்கி எனக்கு உதவியாக தர வேண்டும். கண்ணியமான சகோதரர், இந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் அது என்னுடைய சகோதரன். அல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் வேற யாரும் இல்ல, ஹாரூன அஹி, ஏண்ட தம்பி ஹாரூன நீ நபியாக ரசூலாக நீ ஆக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நுபுவத் என்பது சாதாரணமான பொறுப்பல்ல. அந்த அமானிதத்தை சுமப்பதற்கு எனது சகோதரனை தான் நீ எனக்கு உதவியாக தர வேண்டும் என்று அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது சகோதரனைத்தான். உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் பலம் சகோதரன். சகோதரன் மாத்தான் நாங்கள் விழுந்தா எங்களை தூக்கி விடுவோம், நாங்கள் சிரமப்படும் போது எங்களுக்கு உதவி செய்யணும். மூசா நபி தனிமையில் இருந்து சிரமப்படுகிற போது அவர்கள் கேட்டது, யா அல்லாஹ் ஏண்ட சகோதரனை எனக்கு நீ உதவியாக அனுப்பணும். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்றான், தனசுத்து அபூதக பி அகீ, மூசா நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு உதவியாக உங்களோட சகோதரன் ஹாரூனை நாங்க நபியாக ஆக்குறோம், அந்த ஹாரூனின் மூலம் உங்களை நாங்க பலமாக ஆக்குகிறோம் என்று அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம சொந்த சகோதரனை அல்லாஹ் பலமாக உதவியாக ஆக்கி கொடுத்தான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நானா தம்பிமார் பேசுறதில்ல. சின்ன விஷயங்கள் புள்ள சண்டை 10 வருஷமா பேசுறதில்ல, மையத்துக்கு போறதில்ல, காணி பிரச்சனை, கடை பிரச்சனை, சகோதரன் மூஞ்சில முடிக்கிறல்ல. சகோதரத்துவத்தை இஸ்லாம் உயர்த்தி பேசுது. சகோதரர்கள் தான் பலம் என்று பேசுகிறது. கண்ணியமான சகோதரிகளே, அதுக்கு பின்னால பாருங்க, ஃபிரௌனை சந்திக்கிறதுக்கு மூசா நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் போறாங்க, தைரியமாக போறாங்க. அதுக்கு பின்னால கண்ணியமான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக வேண்டி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனிமையில விட்டுட்டு மூசா நபி போயிடுறாங்க. அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக போறாங்க. போய் திரும்பி வரும்போது 40 நாள்ல திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது எந்த கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்று வாழ்ந்தார்களோ அந்த கூட்டம் மதம் மாறிவிட்டார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்தோட வாராங்க. குர்ஆன் பேசுது, தௌராத்துடைய வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வராங்க. வரும்போது பார்த்தா ஊர் மக்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் மாட்டை வணங்கக்கூடிய, இணை வைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். மிகவும் கோபத்தோடு கவலையோடு குர்ஆன் பேசுகிறது, ரஜா மூசா இலா கௌமிஹி கத்பான அஸிஃபா, கோபத்தோடும் கவலையோடும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்றாங்கன்னா, அல்கல் அல்வா, கையில இருந்த கோபம் தாங்க இயலாது, கையில இருந்த தௌராத்துடைய வேதத்தை அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாங்க. இரண்டாவது என்ன செஞ்சாங்க, அகத பிரக்ஸி அஹி, தந்த சகோதரன் ஹாரூன் தலையை பிடித்து இழுக்கிறாங்க ஊர் மக்கள்கிட்ட முன்னால. குர்ஆன் பேசுது, யஜுர்ருஹு இலை, தந்த சகோதரனுக்கு ஊர் மக்களுக்கு முன்னால கோபத்தால அடிக்க போறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் அடிக்க போனாங்க? நான் அல்லாஹ்வை சந்திக்க போகும்போது இந்த ஊர் மக்களுடைய தலைமைத்துவ பொறுப்பை, இந்த மக்களை நீங்க பாதுகாக்கணும் என்ற பொறுப்பு உனக்கு நான் தந்த, அந்த பொறுப்பை நீ சரியாக செஞ்சிருந்தா இந்த மக்கள் மதம் மாறி இருக்க மாட்டாங்க. சகோதரன் மீது கோபம் கொண்டு சகோதரனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்கிறார்கள். சகோதரமார் என்ற பிரச்சனை வரும். நபிமார்களுக்கு மத்தியில கூட பிரச்சனை வந்திருக்கு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வேதம் கொடுக்கப்பட்ட நபி ரசூல், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்திருக்குது. பிரச்சனை வாரதல்ல, பிரச்சனையை பெரிதுபடுத்தக் கூடாது. பிரச்சனைகள் நடைபெறுகிற போது சமாளித்து வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், சகோதர உறவை பேணி வாழ வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான். இப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெட்கம், ஊர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னால நானா என்ற கழுத்தை பிடிச்சி இழுக்கிறாரு. கண்ணியமான சகோதரர்கள், காரணம் கேட்கல. மூசா நபி கொஞ்சம் கோபப்படக்கூடியவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நிதானமானவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய சகோதரனே, லா துஷ்மித் பில் ஆதா, மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விரோதிகள் நீங்க எனக்கு அடிக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க.
ஊர் மக்களுக்கு முன்னால என்ன கேவலப்படுத்தாதீங்க, நான் உங்களோட சகோதரன். கண்ணியமான சகோதரர், சகோதரனாக இருந்தாலும் அவங்களோட உரிமைகளை நாங்கள் கொடுக்கணும். அது சொத்து விஷயமாக இருக்கலாம். பிரச்சனைகள் வருகிற போது நானாதான் தம்பிதான் என்று அடிக்க முடியாது, அநியாயம் செய்ய முடியாது, கேவலப்படுத்த முடியாது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய சகோதரனே, இப்ன உம்மி, என் உம்மாட மகனே, லா தഖுல் பிலிஹியதி வலா பிரஹ்தி, என் தலையை பிடிச்சி என் தாடியை பிடிச்சி எனக்கு அடிக்க வேணாம். நான் என்ன செஞ்சேன்டா, நீங்க என்ன தனிய விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க இருக்கும் போது நாங்க 2 பேர், நீங்க போயிட்டீங்க, நான் தனிச்சிட்டேன். நாங்க 2 பேர் இருக்கும்போது பலமாக இருந்தோம். மக்கள் எங்களை நம்பினார்கள், எங்களை ஏற்றுக்கொண்டார்கள், எங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருந்தது. நீங்க போயிட்டீங்க, நான் தனிச்சிட்டேன். இன்னல் கௌம் இஸ்தபஅூனி, இந்த ஊர் மக்கள் என்னை பலவீனமாக கருதினார்கள், என்னை பலவீனப்படுத்தி விட்டார்கள். காது ஐயக்துலூனனி, என்னை கொலை செய்வதற்காக வந்தார்கள். எனது உயிரை பயந்து எனது உயிர் போய்விடுமோ என்ற அச்சத்தினால் தான் அந்த மக்கள் செய்கின்ற இணை வைப்பை நான் பார்த்து கொண்டிருந்தேன், நான் வேணுமென்று செய்யல் என்று சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இங்க பாடம் என்ன சகோதரர்களே, சகோதரர்கள் 2 பேரும் ஒன்றாக இருந்தார்கள். ஒருவரை விட்டு ஒருவர் போய்விடுகிறார், அங்கே இணை வைப்பு உண்டாகிறது, அங்கு பிரச்சனை உண்டாகிறது, அங்கு பலகீனம் உண்டாகிறது. சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கும் போது, ஐக்கியமாக இருக்கும் போது அங்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களுக்கு பரக்கத்து கிடைக்கும், அவர்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லித் தருது. கண்ணியமான சகோதரர், அதற்கு பின்னால் கடைசி விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏண்ட சகோதரன் செஞ்சது சரிதான், நான் தான் தவறு செஞ்சிட்டேன், நான் தான் அவசரப்பட்டு தம்பிக்கு அடிச்சிட்டேன் என்று கவலைப்பட்டு ஒரு துஆ செய்றாங்க. அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். قال رب اغفر لي ولأخي وادخلنا في رحمتك. யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிடு. இங்க மூசா நபி மன்னிப்பு கேட்டது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்ல, அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னையே மன்னிச்சிடு. என்ன காரணம் தெரியுமா, நான் விஷயம் தெரியாம என் தம்பிக்கு அடிச்சிட்டேன். என்னைய முதலாவது மன்னி, குர்ஆன்ல இந்த துஆ வருது. இரண்டாவது வலி அஹி, என் சகோதரன் ஹாரூனை மன்னிச்சிடு. மக்கள் இணை வைப்பதை பார்த்துக் கொண்டிருந்தாரே, அவரை மன்னிச்சிடு. வஅத்கில்னா ஃபீ ரஹ்மத்திக், ஓட ரஹ்மத்துல எங்களை சேர்த்திடுவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அந்த துஆ குர்ஆன்ல சொல்லப்படுது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றோருக்கு பின்னால் உபகரிக்கப்பட வேண்டியவர்கள், உபசரிக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு நலவு நாட வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் மரணித்தாலும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அல் குர்ஆன் இவைகளை சொல்கிறது. அவர்கள் சிரமத்தில் விழுந்து விட்டால் அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்கள் விழுந்தால் அவர்களை தூக்கிவிட வேண்டும் என்ற பாடங்களை எல்லாம் அல் குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே வல்ல நாயன் அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு பின்னால் எங்களோடு பிறந்த சகோதர சகோதரிகளை மதித்து கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை பராமரித்து முடிந்ததை அவர்களுக்கு செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகின்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற